இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்ட் 1 மாடியூல் 1 யூனிட் 4 பார்க்க போகிறோம். யூனிட் 4ங்கிறது என்னென்னா டிஸ்கிரைப் த ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல். அது என்ன ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா, இப்போ வந்துட்டு நான் ஃபஸ்ட் ரீட் பண்ணுறேன். ஸ்டார்ட் வித் இந்த செகண்ட் பேராகிராஃப் பாருங்கள். ஸ்டார்ட் வித் த ட்ரெடிஷ்னல் corporate data center. The company is responsible for maintaining the physical space, ensuring security, and maintaining or replacing the server if anything happens. The IT department is responsible for maintaining all the infrastructure and software needed to keep the data center up and running. They are also likely to be responsible for keeping all systems patched and on the correct version. இது என்னன்னா, இப்போ அந்த ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ நீங்கள் ஒரு ட்ரெடிஷ்னல் கார்பரேட், நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்போம், ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு கார்பரேட்டில் வந்துட்டு இப்போ ஒரு ஸ்டார்ட் அப்லலாம் வச்சுருந்தா என்ன மாதிரி டேட்டா சென்டர் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களோடைய ஆர்கனைசேஷன், ஓகே, அவங்களோட கம்பெனியில் வந்துட்டு ஒரு டேட்டா சென்டர் வச்சுருப்பாங்க. ஓகே, க்ளவுடனா யூஸ் பண்ணாமல் அவங்க ஒரு ஃபிசிக்கல் என்வரான்மெண்ட் வச்சுருப்பாங்க, ஒரு சிஸ்டம் வச்சு அதை சர்வராக யூஸ் பண்ணுவாங்க. அப்படிதான் கனெக்டட் இருக்கும். கரெக்டாக அந்த மாதிரி தான். இப்போ அந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் ஃபுல்லாகவே இருக்கும். வேற யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அந்த கம்பெனியோட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். அது என்னன்னா, ஃபிசிக்கல் ஸ்பேஸாக இருக்கட்டும், இல்லை செக்யூரிட்டி கொடுக்குறதா இருக்கும், இந்த ஆக்சஸ்லாம் கொடுப்பாங்கல்ல, எந்தெந்த யூசருக்கு என்ன மாதிரி ஆக்சஸ்ன்ட்டு, அப்புறம் மெயின்டைனிங்கு, இது எல்லாமே யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னால் அந்த கம்பெனியோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். கம்பெனின்னு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறோட அந்த டிபார்ட்மெண்ட், ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டுன்னு எல்லா கம்பெனிலையும் இருக்கும்ல, இந்த அட்மின்னு சொல்லிட்டு அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இது அதிகமாக இருக்கும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்குறதா இருக்கட்டும், என்ன சாஃப்ட்வேர் வேணும்னு சொல்லி அதை டவுன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி திருப்பி ரன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்களோட தான். அப்புறமேட்டு என்ன சொல்கிறாங்க, தே ஆர் ஆல்சோ லைக்லி டு ரெஸ்பான்சிபிள் ஃபார் கீப்பிங் ஆல் சிஸ்டம் பேட்ச்ட் அண்ட் ஆன் த கரெக்ட் வெர்ஷன். இதில் எக்ஸ்ட்ராவாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னா, நீங்கள் கரெக்டான அந்த சிஸ்டம் பேச்சஸ், விண்டோஸ் ஒரு அப்டேட்ஸ் வருதுன்னா அதை கரெக்டாக அப்டேட் பண்ணியிருக்கணும். அப்புறம் அது கரெக்ட் வேர்ஷன்ஸில் சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், அப்டேட் பண்ணியிருக்கணும். ஓகே, இந்த மாதிரி எல்லாமே இந்த ட்ரெடிஷ்னலாக நம்ம போகும்போது, நம்ம ஓன் சிஸ்டம் ஓன் சர்வராக நம்ம போகும்போது எல்லாமே நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். ஓகேங்களா, இது ஒரு விதமானது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, வித் ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடலுக்குள்ளே வருவோம். ஏன்னா நம்ம ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம இதை தெரிஞ்சுட்டு அடுத்தது உள்ளே வரும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வித் ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல், தீஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கெட் ஷேர்ட் பிட்வீன் த கிளவுட் ப்ரொவைடர் அண்ட் த கன்சியூமர், ஃபிசிக்கல் கன்சியூமர். ஓகேங்களா, இது என்னன்னா, இந்த ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு சொல்கிறது எப்படின்னா, இது ரெண்டு பேரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இது நம்ம கிளவுடுக்கு போகும்போது நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம ஃபிசிக்கல் என்வரான்மெண்ட் நம்ம ஆஃபீஸில் மட்டும் யூஸ் பண்ணாமல் நம்ம கிளவுடை பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்படிங்கிற போது இது ரெண்டு பேரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். நம்ம கிளவுடை மட்டுமே ரெஸ்பான்சிபிள் பண்ண முடியாது. சில விஷயங்களுக்கு ரெண்டு சைடுமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அதுதான் நம்ம இந்த ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மாடலில் பார்க்குறோம். அதை தான் இவங்க சொல்கிறாங்க, இந்த ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்போது ரெண்டு பேரோடதும் வருது. கிளவுட் ப்ரொவைடரும் வருது, அதே மாதிரி கன்சியூமர்னு வருது. கன்சியூமருங்கிறது கஸ்டமர், கன்சியூமர் ரெண்டு பேருக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, கஸ்டமருங்கிறது இப்போ மைக்ரோசாஃப்ட்டை போய் இது கிளவுடை வாங்குறவன் கஸ்டமர். ஆனால் அந்த கஸ்டமர் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த கிளவுட் என்வரான்மெண்ட்டை யூஸ் பண்ணுறவங்க கன்சியூமர்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, யூசர் அந்த கடைசியாக அந்த யூஸ் பண்ணுறவன் பேர் தான் நம்ம கன்சியூமர்னு நம்ம சொல்கிறோம். அதான் கிளவுட் ப்ரொவைடர் அந்த கன்சியூமர்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபிசிக்கல் செக்யூரிட்டி, பவரு, அப்புறம் கூலிங்கு, அந்த நெட்வொர்க் கனெக்டிவிட்டி, இது எல்லாமே கிளவுட் ப்ரொவைடர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். எது ஃபிசிக்கல் செக்யூரிட்டி, பவரு, கூலிங் அண்ட் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி, அது ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கிளவுட் ப்ரொவைடர். இது எல்லாமே கிளவுட் ப்ரொவைடர். சரி, அப்படின்னா ஏன் இதை கிளவுட் ப்ரொவைடர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது இப்போ நம்ம கன்சியூமர் இங்கிட்ட இருந்து ஒர்க் பண்ணுறவன். ஓகே, அவன் நம்ம மைக்ரோசாஃப்ட்ல இருந்து ஒர்க் பண்ணுறவன் கிடையாது. கரெக்டாக மைக்ரோசாஃப்ட் தான் இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே. ஃபிசிக்கல் செக்யூரிட்டி, பவர், கூலிங்கு, நெட்வொர்க், இது எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறது. நம்ம கன்சியூமர் சைடில் இங்கிட்டு உட்காந்துட்டு அங்கே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்க முடியாது. பிகாஸ் ஃபிசிக்கலாக அவங்க தான் அந்த சைடில் தான் மைக்ரோசாஃப்ட் சைடு தான் இந்த டேட்டா சென்டர் எல்லாமே வச்சிருக்காங்க. அப்போ இவனை பிளேம் பண்ணி நம்ம ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கோன்னு நம்மளால சொல்ல முடியாது. அதுதான் the consumer is not collocated with the data center, so it would make sense for the customer to have any of those responsibilities.
ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம க்ளவுட் ப்ரொவைடர் தான் எடுத்துக்க முடியும், வேறு யாருமே இதில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்க முடியாது. At the same time, the consumer is responsible for the data and information stored in the cloud. The consumer is also responsible for access security, meaning you only give access to those who need it. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இது முன்னாடி பார்த்தோம், ஒரு 4-5 வந்துட்டு க்ளவுட் ப்ரொவைடர் மைக்ரோசாஃப்ட் தான் இதில் வந்து ஃபுல்லாகவே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். பட் அதே சமயம் வந்து ஒரு டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க, ஒரு SQL டேட்டா பேஸ் வச்சுருக்கீங்க க்ளவுடில் வாங்கி, நான் அதில் வந்து நான் டேட்டானா இன்சர்ட் பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன். இது எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யாரோடதுன்னா கன்சியூமர் சைடோட தான். அந்த யூசர் இருக்காங்கல்ல, அந்த யூசரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் அது. பிகாஸ் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, எப்பயுமே வந்துட்டு நம்ம கன்சியூமர் சைடில் வந்துட்டு அந்த டேட்டா வந்துட்டு க்ளவுட் ப்ரொவைடர் வந்து அந்த டேட்டாவை ரீட் பண்ணணும்னு நம்ம வந்து விரும்ப மாட்டோம். கரெக்டாக எல்லாமே நம்ம செக்யூராக வச்சுக்கணும்னு தான் நினைப்போம். அப்போ வந்து நீங்கள் தான் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்க முடியும். டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் இந்த க்ளவுட் அப்படிங்கிறது வந்து அவங்களோட நீங்கள் உங்களோட டேட்டாஸை வந்து இன்ஃபர்மேஷனோ எதையாவது நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் அப்டேட் பண்ணுறதா இருந்தாலும் அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அது வந்து அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டாங்க. ஓகே, அதே மாதிரி நீங்கள் வந்து யார் யாருக்குன்னா என்னென்ன மாதிரி ஆக்சஸ் கொடுக்கணும், ஓகே இந்த டீமுக்கு இவ்வளோ தான்ப்பா ஆக்சஸ், இந்த பர்சனுக்கு இவ்வளோ தான் ஆக்சஸ், இதுக்கு மீறி அவனுக்கு ஆக்சஸ் கிடையாது, எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். அது எல்லாமே உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். Then for something, the responsibility depends on the situation. If you are using a cloud SQL database, the cloud provider would be responsible for maintaining the actual database. However, you are still responsible for the data that gets ingested into the database. If you deployed a virtual machine and installed a SQL database on it, you would be the responsible for database patches and updates as well as maintaining the data and information stored in the database. என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து சில இதில் வந்து அந்த டிபெண்ட்ஸ் ஆன் த சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துக்கணும், யாருக்கு வந்து எடுக்கக்கூடாதுங்கிறது இதாகும். அதுக்கு என்ன மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து க்ளவுடில் டேரெக்டாகவே SQL டேட்டாபேஸை நீங்கள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா, ஓகே அந்த டேட்டாபேஸோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து க்ளவுடு அவங்க மைக்ரோசாஃப்டில் பார்த்துப்பாங்க. ஓகே, பட் நீங்கள் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் அதில் ஸ்டோர் பண்ணுற டேட்டா வந்து நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். பட் அந்த டேட்டா பேஸோட சர்வர் வேர்ஷன்ஸு அதெல்லாம் இருக்குல்ல, அதில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை ரெடி பண்ணுறது, அது எல்லாமே வந்துட்டு நீங்கள் க்ளவுடில் டேரெக்டாக SQL டேட்டாபேஸ் வாங்கும்போது அது வந்து மைக்ரோசாஃப்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் இன்னொரு கேசஸில் எப்படி இருக்குன்னா, சப்போஸ் நீங்கள் விர்ச்சுவல் மிஷின் வாங்குறீங்க, நான் மிஷின் வாங்கிட்டேன், பட் ஆனால் அதுக்கு வந்து அதில் வந்து அந்த விர்ச்சுவல் மிஷினில் நான் ஒரு SQL டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த SQL டேட்டாபேஸை பொறுத்த வரைக்கும் அந்த பேச்சஸாக இருக்கட்டும், அந்த அப்டேட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் தான் வரும். பிகாஸ் வந்து அது நீங்கள் க்ளவுட்லேருந்து வாங்கலை, நீங்கள் விர்ச்சுவல் மிஷின் தான் வாங்கியிருக்கீங்க. அது விர்ச்சுவல் மிஷினில் நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் விர்ச்சுவல் மிஷினை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலிங்காக சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ வந்து அந்த விர்ச்சுவல் மிஷினில் நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாலும் அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் வரும் இல்லையா, அது வந்து மைக்ரோசாஃப்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் வராது. ஓகே, அண்ட் தென் ஆல்சோ இதில் வந்துட்டு நீங்கள் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷனும் அது உங்களோட இதில் தான் வரப்போகுது. ஓகேங்களா, அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டாகவே இது உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். பட் SQL நீங்கள் க்ளவுடில் வாங்கும் போது அவங்க டேட்டா பேஸை ரிலேட்டடாக வர அந்த பேட்ச் ஒர்க் எல்லாமே வந்து அவங்க சைடில் பண்ணி தருவாங்க, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். பட் ஆனால் விர்ச்சுவல் மிஷினில் நீங்கள் வந்து SQL டேட்டா பேஸை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன், அதையும் வந்து அவங்க பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க. விர்ச்சுவல் மிஷினுக்கு தேவையான அந்த மெயின்டெனன்ஸ் மட்டும் தான் அவங்க பண்ணுவாங்களோ இல்லையா, நீங்கள் வந்து SQL டேட்டாபேஸுக்கு உள்ள மெயின்டெனன்ஸ் எதையுமே அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. அதுதான் இதில் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வித் அண்ட் ஆன் பெர்மிசஸ் டேட்டா சென்டர். நம்ம ஆன் பெர்மிசஸ் டேட்டா சென்டர்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் பார்த்தோம்ல, ஸ்டார்ட் வித் ட்ரெடிஷ்னல் கார்பரேட் சென்டர்னு. இப்போ நம்ம கார்பரேட் லெவலில் ஒரு ஆர்கனைசேஷன் லெவலில் அவங்க சைடில் தான் சர்வர் வந்து வச்சு மெயின்டைன் பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க. க்ளவுடுக்கே மூவ் ஆகலைன்னா அதை தான் வந்து நம்ம ஆன் பெர்மிசஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஆன் பெர்மிசஸ் போயிட்டீங்கனாலே நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அது வந்து க்ளவுடே நீங்கள் வாங்கலைங்கிற போது அதில் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, அது எல்லாமே வந்துட்டு ஆர்கனைசேஷனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான், அவங்க IT டீமோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் எதுனாலுமே. வித் கிளவுட் கம்ப்யூட்டிங் தூஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஷிஃப்ட். ஓகே, இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் போகும்போது
உங்களுக்கு நீங்களும் பார்க்கணும், அந்த கஸ்டமர் ஆர் கன்சியூமர் சைட்லேயும் பார்க்கணும். அண்ட் தென் வந்து க்ளவுட்லேயுமே அவங்க சைடில் என்ன பண்ணணுமோ அவங்களும் அதை பண்ணணும். ரெண்டு சைடுலுமே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். த ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மாடல் இஸ் ஹெவிலி டைட் இன்டு த கிளவுட் சர்வீஸ் டைப். ஓகே, என்னென்ன சர்வீஸ் டைப்ஸில் இதுக்குள்ளே வருது அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் IaaS, அடுத்தது பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் PaaS அண்ட் சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் SaaS. ஓகே, இது மூணுமே வந்துட்டு நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஓகே, டீட்டெயிலாக இது ஒரு லேர்னிங் பார்த்தாவே அவங்க கொடுத்துருக்காங்க, நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பட் இந்த 3 சர்வீசஸ்க்குள்ளே தான் இது வந்து ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வருது. IaaS பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா IaaS. ஓகே, இந்த இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இது மேக்சிமம் வந்துட்டு யாரு கன்சியூமர் தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்திருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதுவே பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன அடுத்து SaaS பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்துட்டு கிளவுட் ப்ரொவைடர் தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி PaaSங்கிறது வந்துட்டு இது வந்து ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கும். ஓகே, ரெண்டுமே பார்ஷியலாக இருக்கும். ஓகே, கன்சியூமரும் எடுக்கணும், அதே மாதிரி கிளவுட் ப்ரொவைடரும் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம இதை ஒரு டயக்ராமாக கீழே அவங்க கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். இதுதான் அந்த டயக்ராம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இங்கே இருக்குது, என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் போட்டிருக்காங்க. அப்புறமேட்டு என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைடர் என்னென்ன சர்வீசஸ் டைப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. SaaS, PaaS, IaaS. ஆன் பர்மிசஸை நீங்கள் டிஃபால்ட்டாகவே வச்சிடலாம். அது வந்து கஸ்டமர் ஆர் கன்சியூமர் சைடு உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு 3 மட்டும் பார்ப்போம். என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா அதை ஒரு பேட்டர்னுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. 3 பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆல்வேஸ் ரீடைன்டு பை கஸ்டமர். ஓகே, கஸ்டமர் மட்டும்தான் அதை வந்து பண்ணணும், வேற அவங்களால பண்ண முடியாது. ஓகே, கிளவுட் ப்ரொவைடரால் எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் பண்ண மாட்டாங்க, கஸ்டமர் சைடு தான் பண்ணணுங்கிறது. அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேரியஸ் பை டைப். ஓகே, இது வந்து ரெண்டுமே சேர்ந்த மாதிரி, 2 பேருமே சேர்ந்த மாதிரி. அடுத்தது 3வது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ட்ரான்ஸ்ஃபர் டு கிளவுட் ப்ரொவைடர் மட்டும் கொடுக்கறது. என்னென்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து கன்சியூமர் சைடு ஆர் கஸ்டமர் சைடு தான் பண்ணி ஆகணும். டிவைசஸ் ஒரு மொபைல்ல இருந்தோ இல்லை ஒரு பிசியில் இருந்தோ ஒரு கிளவுடை வந்து கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான், கஸ்டமரோட அது கன்சியூமர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். அண்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஐடென்டிட்டிஸ் இந்த மாதிரி ஆக்சஸ் லெவல் கொடுக்கறது இது எல்லாமே வந்துட்டு யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, கன்சியூமரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அண்ட் தென் அடுத்தது போனீங்கன்னா ஐடென்டிட்டி அண்ட் டைரக்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது வந்துட்டு பார்ஷியலாக வரும். ரெண்டுமே வந்துட்டு இது வந்து ஷேர்டில் வரும். சாரி, பார்ஷியல்னு சொல்கிறத ஷேர்டில் வருது. ஓகே, அது நம்ம பார்க்குறதே வந்து ஷேர்டோட அந்த கான்செப்ட் தானே. அதனால் இது ரெண்டுமே ஷேர்டில் வருது. எதை பொறுத்த வரைக்கும்னா SaaSம் PaaSம். IaaSை பொறுத்த வரைக்கும் இது வந்து டிஃபால்ட்டாகவே கஸ்டமருக்கு வருது. இங்கே வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க கீழே. ஓகே, அந்த கலரிங் வச்சு யார் யாருன்னு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. மைக்ரோசாஃப்ட், கஸ்டமர், ஷேர்டு. ஓகேங்களா. அண்ட் தென் அப்ளிகேஷன் சைடு இது வந்து மைக்ரோசாஃப்டே ஃபுல்லாக பார்த்துருக்கோம். அந்த சர்வீஸ் அப்புறம் நீங்கள் அந்த கலரிங்கை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, SaaSை பொறுத்த வரைக்கும் மைக்ரோசாஃப்ட் ஃபுல்லாக தருது. PaaSை பொறுத்த வரைக்கும் ஷேர்டில் வந்துடுது. IaaSை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் சைடு வந்துடுது. அதே மாதிரி நெட்ஒர்க் கண்ட்ரோலு, அதே மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டமு OS வந்து அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் பேட்ச் ஒர்க் அந்த மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த மாதிரி வந்துடுது. அண்ட் ஃபிசிக்கல் ஹோஸ்ட் இந்த லாஸ்ட் 3 பொறுத்த வரைக்குமே டிஃபால்ட்டாகவே வந்துட்டு அது மைக்ரோசாஃப்டோட ரெஸ்பான்சிபிள் ஆகும். பிகாஸ் வந்து அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க தான் நெட்ஒர்க்கிங், அவங்க தான் டேட்டா சென்டர் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே அவங்க சைடில் பண்ணுறது. அதனால நீங்கள் கஸ்டமர் சைடில் எந்த ஒரு ஆக்ஷனுமே அவங்களுக்கு கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால எல்லாமே மைக்ரோசாஃப்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் போகுது. ஓகே, அதுதான் இங்கே கீழே வந்து நம்ம அந்த டிசைனில் இந்த டயக்ராமில் பார்த்தது தான் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. சப்போஸ் வந்து நீங்கள் கிளவுட் ப்ரொவைடரை பேஸ் பண்ணி என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டா ஸ்டோர்டு. ஓகே, அதான் சொல்கிறேன்ல, இது வந்து 3மே வந்துட்டு கஸ்டமர் சைடில் வருது. ஓகே, சப்போஸ் வந்து நீங்கள் கிளவுடு பேஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு கஸ்டமர் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருக்குது, இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டா எல்லாமே உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அப்புறம் டிவைஸில் கனெக்ட் பண்ணுறது, அது என்ன மாதிரி டிவைஸாக இருந்தாலுமே அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். தேர்டு வந்து செக்யூரிட்டி, என்ன மாதிரி ஆக்சஸ் கொடுக்குறீங்க உங்களோட ஆர்கனைசேஷன் எம்ப்ளாயீஸ்க்கு. ஓகே, அந்த மாதிரி போகிறது வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். கிளவுட் ப்ரொவைடர் மட்டும் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருப்பாங்க, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அது கிடையாது அப்படின்னு சொல்றது வந்து ஃபிசிக்கல் டேட்டா சென்டர், ஃபிசிக்கல் நெட்வொர்க், ஃபிசிக்கல் ஹோஸ்ட் இது எல்லாமே வந்துட்டு அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஷேர்டில் எது வருது அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வருது, நெட்வொர்க் கண்ட்ரோல்ஸ் வருது,
அப்ளிகேஷன்ஸ் வருது, ஐடென்டிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது 4மே வந்துட்டு ஷேர்டில் வந்துடும். ஓகேங்களா? ஷேர்டில் வரும்போது இந்த 3 சர்வீஸ் டைப்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஒவ்வொன்றும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு டிஃபைன் கிளவுட் மாடல்ஸ் இந்த கான்செப்டை போவோம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும், உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸுங்கிறது நீங்கள் ஒரு ட்ரெடிஷ்னலாக போகிறீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸும், ஏன்னா க்ளவுடே நீங்கள் வாங்கல, நீங்கள் உங்கள் ஓனில் தான் நீங்கள் எல்லாமே பண்ணிக்கணும். அதில் என்ன ஒர்க் இருந்தாலும் அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். பட் ஆனால் நீங்கள் க்ளவுடுக்கு மூவ் ஆகுறீங்கிற போது அதில் 2 பேரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்குது. அதுதான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம், இந்த ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மாடலில். ஓகேங்களா? ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஒரு மேக்ஸிமம் போனால் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க ஒவ்வொரு யூனிட்டுக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. மற்றது எதுவுமே நான் பார்க்க வேணாம்னு சொல்லல, பட் ஆனால் ஒரு யூஸ்ஃபுல்லானதுக்கு உங்களோட ஃபியூச்சரை மூவ் பண்ணுங்கள். வேறு எந்த ஒரு இதுவும் யூடியூப்பில் வந்துட்டு நிறைய எக்கச்சக்கமாக நிறைய வீடியோஸ் தான் போயிட்டுருக்கு. அதில்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளோட லேர்னிங் கரியருக்காக நம்ம வந்துட்டு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ரொம்ப நாள் நான் 1 or 2 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் நான் வீடியோ போடுறேன். ஒரு 10 மினிட்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும். தேங்க்ஸ்.